வீட்டு வாசலின் திசையை பார்த்து பீரோவை வையுங்க. கடன் கற்பூரத்தை போல் கரைந்து விடும். பீரோ என்பது ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயம் தேவைப்படும் அத்தியாவசியமாகும். அந்த பீரோவில் தான் வீட்டின் முக்கிய அனைத்து பொருள்களும் இருக்கும். வீட்டில் செல்வம் நிலைத்து நிறைய வேண்டும் என்றால் பீரோவில் வைக்க இடம், திசை, நிறம், உலோகம் உள்ளிட்ட விஷயங்களில் வாஸ்துவுக்கு ஏற்ப கவனம் செலுத்துவது கட்டாயம். நம்மில் பலர் பீரோவின் இடத்தை கண்ணோட்டமாக ஏதாவது ஒரு மூலையில் வைத்து விடுகிறோம். ஆனால் அப்படி செய்வதாலேயே பலருக்கு தேவையில்லாத செலவுகள், பண தட்டுப்பாடுகள், குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு உடல்நல கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம் என்பதை வாஸ்து நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இதற்கான தீர்வாக பீரோவுக்கு ஏற்ப சரியான திசை, உரிய இடம் மற்றும் வீட்டு வாசல் திசையும் முக்கியம். வாஸ்துவின் அடிப்படையை நம்பும் குடும்பங்கள் பீரோவை தவறான திசையில் வைக்காமல் இருக்கின்றனர். முக்கியமாக வடமேற்கு மற்றும் தென்கிழக்கு திசைகள் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த திசைகளில் பீரோவை வைத்துவிட்டால் அது அலைமோதலான செலவுகளை உண்டாக்கும். அதேபோல் கிழக்கு திசையும் பீரோவுக்கு ஏற்றது அல்ல. இது நிதி நிலையை பாதிக்கும். அதற்கு பதிலாக பீரோவை வடக்கு நோக்கி திறக்கும் வகையில் வைக்க வேண்டும். அதாவது பீரோ திறக்கும் போது திறக்கும் நபர் வடக்கை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். இது குபேர பார்வையில் செல்வத்தை உறுதிப்படுத்தும் என்றும் நம்பப்படுகிறது. அதே நேரத்தில் வீட்டின் திசை மற்றும் பீரோவின் அமைப்பும் உடல் நலத்துடன் நேரடி தொடர்பு கொண்டுள்ளது. தெற்கு பார்த்த வீடுகளில் பீரோவை வடக்கு சுவரோரமாக வைக்கும் போது அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அதுபோலவே மேற்கு பார்த்த வீடுகளில் பீரோ கிழக்கு சுவரோடு மேற்கு நோக்கி வைத்தால் ஆண்களுக்கு உடல்நல குறைபாடுகள் ஏற்படக்கூடும். இது போன்ற பல அனுபவங்களால் உருவான வாஸ்து விதிகளை நாமும் பின்பற்ற வேண்டும். பலருக்கும் உள்ள சந்தேகம், பூஜை அறையில் பீரோ வைக்கலாமா என்பது. வாஸ்துவின்படி பூஜை அறை என்பது ஒரு புனிதமான இடம். அங்கு பணத்தை சேமிக்கும் பீரோவை வைக்கக்கூடாது. இவற்றால் நிதி இழப்புகள் மட்டுமின்றி அந்த அறையின் நேர்மறை ஆற்றலும் பாதிக்கப்படும். மேலும் பூஜை அறைக்கு அருகிலும் வைக்க வேண்டாம். பீரோவுக்கென்று தனியாக ஒதுக்கப்பட்ட அமைதியான இடம் இருக்க வேண்டும். படுக்கை அறையில் பீரோ வைத்தால் கண்ணாடி உள்ள பீரோவாக இருக்கக்கூடாது. ஏனெனில் கண்ணாடி மூலம் படுக்கை பிரதிபலிப்பது உறவு சிக்கல்களையும் மன அமைதியின் பாதிப்பையும் ஏற்படுத்தும். அத்துடன் வெளிச்சம் உள்புகும் ஜன்னல் அருகே பீரோ இருக்க வேண்டும். கண்ணாடியில் உள்ள பீரோ இருந்தாலும் படுக்கைக்கு நேரே எதிராக வைப்பதை தவிர்க்க வேண்டும். பீரோவின் உற்பத்தி பொருள் கூட வாஸ்துவின் முக்கியம். இரும்போ அல்லது மரமோ ஆகியவை செல்வத்தை ஈர்க்கும். ஆனால் அதனுடைய நிறம் அடர்ந்த கருப்பு, பழுப்பு போன்றவையாக இருக்கக்கூடாது. வெள்ளரிய நிறம், குறிப்பாக கிரீம் கலந்த நிறங்கள் பொருத்தமானவை. இந்த நிறங்கள் நிதி நிலையை உயர்த்தும் சக்தி கொண்டவை என்கிறார்கள். இதே போல வாஸ்துவில் தென்மேற்கு பகுதி குபேர மூலை என அழைக்கப்படுகிறது. அதனால் லாக்கர்கள், சௌகரிய பீரோக்கள் அனைத்தும் வடக்கு நோக்கி திறக்கும் விதமாக தென்மேற்கு பகுதியின் சுவரோடு வைக்கப்பட வேண்டும். இந்த முறையில் பணம் சேமிக்கப்படும் இடத்தின் பாதுகாப்பும் செல்வ விருத்தியும் உறுதி செய்யப்படலாம் என்று நம்பப்படுகிறது. இவ்வாறு பீரோ வைக்கும் இடம், திசை, அமைப்பு, பூஜை அறையிலிருந்து அந்நியமாக வைத்தல் போன்ற விஷயங்களில் நுட்பமான வாஸ்து வழிகாட்டிகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் வீட்டில் பணம் நிலைத்து நிறையவும், செலவுகள் கட்டுப்படவும், உறவுகள் அமைதியாக இருக்கவும் பெரும் பங்கு வகிக்கின்றன.